வணக்கம் நண்பர்களே, எக்ஸல் 2016ல அடுத்த கிளாஸ் இன்னைக்கு பார்க்கலாம். இதில் பார்க்க இருக்கிறது வந்து கண்டிஷனல் ஃபார்மட்டிங்கில் லாஸ்ட் ஒன், அதாவது ஐகான் செட். இதை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த ஐகான் செட்டை வச்சு கூட நம்ம கண்டிஷனல் ஃபார்மட்டிங் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதில் என்னென்ன மாடல்லாம் இருக்குது பாருங்கள். டைரக்ஷனல் மாடல் இருக்குது, ஷேப் மாடல் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ரேட்டிங்ஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு 4 மெத்தடில் கொடுத்துருக்காங்க. அது போக மோர் ரூல்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம வந்து கண்டிஷனல் ஃபார்மட்டிங் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் ரேஞ்ச் ஆஃப் செலெக்ஷன் வேணும். செட் ஆஃப் செலெக்ஷன் பண்ணிட்டோம். நம்ம கண்டிஷனல் ஃபார்மட்டிங் ஐகான் செட். இப்போ இதில் வந்து 3 ஐகான் வச்சு வேணுமா, இல்லைனா மினிமம் வந்து மினிமம், மிடில், ஹை. அதே மாதிரி 4 வச்சு இருக்குது, 4 ஆரோஸ் இருக்குது, அதே மாதிரி 5 ஆரோஸ் கூட இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 ஆரோஸ் அப்ளை பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இருக்கிறதுலே லோயஸ்ட் வேல்யூ, அதாவது இது எப்படி அப்ளை ஆகிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், எதில் நம்ம கண்டிஷனல் ஃபார்மட்டிங் அப்ளை பண்ணியிருக்கோம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மட்டிங், மேனேஜ் ரூல், இதில் போய் எடிட் ரூல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இந்த கண்டிஷனல் வந்து எப்படி அப்ளை பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி நமக்கு இதில் வந்து ஷோ பண்ணும். அதாவது என்ன சொல்லியிருக்குது, க்ரீன் வந்து 67% அண்ட் அபவ். இந்த அமௌண்ட்டில் 67% அண்ட் அபவ் என்னெல்லாம் இருக்குதோ அது வந்து க்ரீன் ஐக்கானாகவும், அதே மாதிரி 33%லேருந்து 68% வரைக்கும், ஏன்னா 67 அண்ட் பிலோ தான் இங்கே காமிச்சிருக்குது. ஓகே, அப்போது 33 அண்ட் அபவ்ல இருந்து 67 அண்ட் பிலோ 66% தக். ஓகே, 66% வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லோ ஐக்கான் கொடுக்க சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் 33% விட பிலோ எந்த அமௌண்ட்லாம் இருக்குதோ அதுக்கு வந்து ரெட் ஐக்கான் கொடுக்க சொல்லியிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒன்லி ஷோ ஐக்கான் கூட நம்ம பண்ணலாம், இல்லைனா ரிவர்ஸ் ஐக்கான் ஆர்டர் கூட பண்ணலாம். அதாவது 67 வந்து நம்ம ரெட்லேயும் 33 வந்து க்ரீன்லேயும், மிடில் வந்து சேஞ்ச் ஆகாது, ஏன்னா 3 ஐக்கான்ஸ் தான் இருக்குங்கும் போது மிடில் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே, அதே மாதிரி இதை வந்து நம்ம 3 வந்து 4 ஆரோஸாக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா 4 ஆரோஸுக்கு தகுந்தவாறு இங்கே வந்து உங்களுக்கு வேல்யூஸ் செட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ வந்து எடுக்கும். அப்படி எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேல்யூஸ் உங்களுடைய மேனுவல் மெத்தடில் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், டைப் வந்து நம்பர், ப்ரெசன்ட், ஃபார்முலா, ப்ரெசன்டைல், இந்த மாதிரி 3-4 ஆப்ஷன் உண்டு. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய வேல்யூஸை வந்து செட் பண்ணலாம். ஓகே, இப்போ இது வந்து 4 ஐக்கான் செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து 5 ஐக்கான் செட் வச்சிட்டோம். 5 ஐக்கான் செட் வச்சோம்னா 5 ஐக்கான்ஸ்க்கு தகுந்த வரவு இங்கே வந்து வரும். ஓகே, டிஃபால்ட்டாக வந்து ப்ரெசன்ட் எடுக்கும். அப்படி நீங்கள் நம்பர் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் எந்த ஆரோ கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் டிஃபைன் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி இந்த ஐகான்ஸை கூட நீங்கள் செட் பண்ணி பண்ணலாம். ஓகே, கொடுத்துட்டோம், நம்ம இங்கே அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இதில் பாருங்கள், இப்போ வந்து ஐகான் வச்சு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனல் ஃபார்மட்டிங், ஐகான் செட். இப்போ இதில் பாருங்கள், ரேட்டிங் இருக்குது, ஷேப்ஸ் இருக்குது, எல்லாமே இதே மெத்தட் தான். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இந்த டெலிஃபோன் டவர் மாதிரி ஒன்று இருக்குது, இதை வச்சு பார்க்கலாம். பாருங்கள், மேனேஜ் ரூல், எடிட் ரூல், பாருங்கள் என்ன சொல்லியிருக்குதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம எல்லாத்துலேயும் நம்பர் வைப்போம், எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வரைக்கும் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு. ஓகே, இப்போ பாருங்கள் 300 பிலோ வந்து டவர் இருக்காது. 500 301லேருந்து 500 வந்ததுக்கு சிங்கிள் டவர். 700 600 வைப்போம். அதே மாதிரி இதை 800. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்பர் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இப்போ அங்கே பாருங்கள், அப்ளை பண்ண உடனே ஓகே ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம், 300 பிலோக்கு வந்து எதுவும் இருக்கக்கூடாது. ஓகே, பட் 300க்கு வந்து சிங்கிள் டவர் சொல்லியிருந்தோம். அது போக 500 வரைக்கும் டபுள் டவர்,
400 கூட நமக்கு சிங்கிள் டவர் தான். அதே மாதிரி 600 வந்து 3 டவர், 800 அண்ட் அபவ் வந்து ஃபுல் டவர் சொல்லியிருந்தோம். அப்போ அது மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் நம்பர்ஸில் செட் பண்ணால் கூட அது வந்து தெளிவாக வந்து இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து அப்ளை ஆகும். இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணுற மெத்தட் மட்டும் தான் நான் வந்து சொல்ல முடியும். இதை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து நீங்கள் தான் டிஃபைன் பண்ணணும். எந்த இடத்துல என்ன கண்டிஷனல் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியான ரிப்போர்ட்ஸ் கிடைக்கும், அதை வந்து நீங்கள் யோசித்து அப்ளை பண்ணி பாருங்கள். பட் ஒவ்வொரு கண்டிஷனல் ஃபார்மேட்டையும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஓரளவு ஞாபகம் வரும் எந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எங்கே அப்ளை பண்ணுறதுக்கு தோதுவாக இருக்கும் அப்படின்னு. ஓகே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வகுப்பில்.